இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி தனுசு ராசி. நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. ஆண் ராசி, குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசி. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ள ஒரு ராசி அப்படின்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப நீதிமான்களாக இருப்பாங்க. செடி வளர்க்குறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 9வது இடம் என்பதனால பிரயாணங்கள் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் மீதும் கடவுள் மீதும் அதிக நம்பிக்கை உடைய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், அமிலத்தன்மை நிறைந்த ஒரு நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரம் நீர்த்தன்மை உடைய ஒரு நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் கால்சியம் சத்து மிகுந்த ஒரு நட்சத்திரம் என்பதனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. எல்லாத்தையும் மீது அதிக அன்பு, ஒரு ஈடுபாடு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே உதாசீனப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தின் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய நண்பர்கள் மீதும் அதிகம் பற்றுடையவர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளியில் நண்பர்களோட அதிக விளையாடுறது இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வயசுலேருந்து இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு. அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் போராடி தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தீ விபத்து, தலையில் ஏதாவது ஒரு காயம், இதெல்லாம் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கோச்சார சனி வரும்போது கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு நேர்மையாக நடக்கக்கூடியவங்க, ரொம்ப நியாயமாக பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். எதையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். போலியான மதக்கூறுகள்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. சட்டத்தை ஏமாற்றுறது இவங்களுக்கு பிடிக்காது. நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களா யாருக்காவது உதவி செய்யணும்னா செய்வாங்க. ஆனால் மற்றவங்க யாராவது இவங்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கராராக செயல்படக்கூடியவங்களா தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கையில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரம் ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி செவ்வாய், குரு, சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வளர்ச்சியில் யாரெல்லாம் தடை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த இடையூறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் படிப்படியாக அகல ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் உங்களுடைய மனைவி மூலியமாவோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாவோ எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். அல்லது உங்களுக்கே கூட பார்ட் டைம் ஜாபாக ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு நேர்மையாக செயல்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த புதிய ஒப்பந்தங்களில் போடும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். காதல் திருமணம்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். இந்த வாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்.
தடைப்பட்ட திருமணம்லாம் டக்குன்னு நடக்கும். பொறுமை மிக்க ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வே கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுலாம் கிடைக்கும். ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 3 தேதிகளும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருங்க. புதுசாக ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா கூட இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். அப்படி இறங்குனீங்கன்னா கூட ஏதாவது மனக்கசப்பு தர மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் உறவுகள்கிட்ட ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிவகோத்திரங்களை வாங்கி படிக்கிறது, வழிபாடு இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட இந்த தனுசு ராசி என்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது இல்லையா, அந்த மன வருத்தம்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளியில் எங்கேயாவது 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போவீங்க, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகாத இருக்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அலங்கார பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வாசனை திரவிகள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நன்கு ஆராய்ந்து இந்த பங்குச்சந்தையெல்லாம் முதலீடு போட்டிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்களில் அந்த மூல நட்சத்திரக்காரங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வின் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று தேவையற்ற கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். மற்றபடி இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடமையை கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அதோடு கூட மேல் அதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சியோ நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பக்தி மார்க்கமாக செயல்படுவீங்க. சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த வாரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வரவுக்கு மீறி ஒரு சில இடத்துல செலவு செய்வீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சேமிக்க கொஞ்சம் பழகுங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஒரு சிலருக்கு பணியில் சின்ன சின்ன மாற்றங்கள், இடமாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ சம்பளத்தில் ஏதாவது மாற்றமோ ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். தனலாபம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனைவியோட பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது அவங்கள கவர்ற மாதிரியே பேசுவீங்க. அதனால் ஒரு சிலருக்கு பரிசெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மகசூல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. வெளியில் எங்கேயாவது புண்ணிய தலங்களுக்கோ அல்லது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். பல திசைகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரத்து கிடைக்கும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். மனதுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே கூட ரொம்ப நாளாக ஒரு ஆசை நிறைவேறாமலே இருந்திருக்கும். அந்த ஆசையெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிளவுகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பதட்டப்படாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த தாமதமான விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். என்ன ஒன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். மற்றபடி லாபம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்தை கருத்தில்
கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் வருகை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க, புதன்கிழமையில் புதன் கோரையில் புதனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.